Hi friends, I hope you are doing well. Yes. Today let's see if clause in detail. இப்போ if clause திரும்ப எடுக்கிறீங்க அப்படின்னா நேத்திக்கு கிளாஸ் பார்த்துட்டு ஒரு சார் யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இங்கிலீஷ் புரியலன்னு மேம் இந்த கிளாஸ் பார்க்குறோம், அதுலேயே நீங்கள் ஃபுல்லாக இங்கிலீஷ் பேசினா எப்படி, இங்கிலீஷே சொல்லி கொடுத்தா எப்படி, அதனால் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கான ஒரு ரெஸ்பெக்டாக டுடே லெட் மீ teach you again if clause Tamil. சரிங்களா? Yes. If you, that is in the type 1 type I am teaching you now. If you dash play well. This play is within a bracket. There is a verb given here. If you dash well, you dash win the match. Okay. So this is the question. Yes. If you, இப்போ இது வந்து என்னன்னா if you play. Okay. நம்ம இதுதான் action word தான் எடுத்துக்கணும். If you play well, நீங்க நல்லா விளையாடினா, ஒருவேளை நல்லா விளையாடினா, ஓகே, என்ன ஆகும்? You will win the match. நீங்க மேட்சை வின் பண்ணுவீங்க. ஓகே, இது வந்து ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம். இந்த ஆக்ஷன், அதாவது இந்த கண்டிஷன், இதுக்கு பேர் if clause, we call it as condition. இந்த கண்டிஷன் இது நடந்தால் உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். Got it? Yes. If you play well, you will win the match. ஓகேங்களா? இதான் டைப் 1. எஸ். இந்த if மாதிரியே unless, if or unless, இது ரெண்டுமே என்ன அப்படின்னா கண்டிஷன் கிளாஸ் தான். இது ரெண்டுமே கண்டிஷன் அப்படின்றதுக்கு சொல்றதுக்கு யூஸ் பண்ற வேர்டு தான். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் சென்டென்சஸ்ல unless இருக்கும். எஸ், இந்த unless அப்படின்னாலே என்ன அப்படின்னா அப்படின்னும் போது நெகட்டிவ் வேர்டா எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல சொல்ற விஷயம். எஸ், unless you eat well. இப்போ இங்க கொடுத்திருக்க verb என்ன? eat. So unless you eat well. ஓகே, நீங்க நல்லா சாப்பிடலன்னா, you இங்க என்ன கொடுத்திருக்கு? stay இருக்கு. இப்போ நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மாத்தும்போது, ஃபியூச்சர் கொடுக்கும்போது will stay. You will stay healthy. Okay. Yes. Unless you eat well, you will stay healthy. இது படிக்கும் போதே நமக்கு புரியுதா? இல்ல இல்ல, இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, இது ஒரு தப்பு இருக்கு. நீங்க நல்லா சாப்பிட்ற வரைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிதான் அர்த்தமா இருக்குது இல்ல. அதனால இங்க என்ன பண்ணுவோம்னா, இங்க நமக்கு ஒரு நாட் என்ற வேர்டு வரும். எஸ், எப்பயுமே சென்டென்ஸ்ல அன்லெஸ் வந்தா கண்டிப்பா அதோட காம்பினேஷன் என்னவா இருக்கணும்னா நாட் இருக்கணும். நம்மளோட ஃபியூச்சர்ல வந்து will not stay healthy அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா? எஸ். இப்போ இது வந்து if clause உடைய ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதுதான் இது. if in case, if இது வந்து நம்ம வந்து செகண்ட் டைப்புக்கு போறோம் அப்படின்னா, இந்த பிளேவை வந்து நான் வந்து if you played well past tenseல மாத்திக்கிறேன். செகண்ட் டைப் past tenseல மாத்திக்கிறேன். ஓகே, if you played well, you will, இந்த will வந்து என்ன பண்ணிரோம்? past tenseன்றதுனால அது அப்படியே pastக்கு மாத்திக்கிறேன். You would win the match. If you played well, you would win the match. நீ நல்லா விளையாடி இருந்தா, விளையாடினீனா வின் பண்ணுவ அப்படின்னு மாத்தியாச்சு. எஸ். நெக்ஸ்ட், இப்போ இதே வந்து நம்ம தேர்ட் டைப்புக்கு தட் இஸ் இம்ப்ராபபிள், அதாவது அன்கண்டிஷனலா நடக்காத ஒரு விஷயமா அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே விஷயத்த மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? எஸ், இந்த பிளே வேர்டு இருக்கு, இதை வந்து நான் இப்போ தேர்ட் டைப்ல எழுதுறேன். இஃப் யூ ஹேட் பிளேட் வெல். இஃப் யூ had played well, நீ ஒருவேளை நல்லா விளையாடி இருந்தால், ஓகே, என்ன ரிசல்ட் ஆயிருக்கும்? You would have won. இந்த win என்ன ஆயிடும்? won ஆயிடும். You would have won the match. அவ்வளவுதான். 3 types if clause, இவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, சோ நம்ம எங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, present verb இருக்கா இங்க? இங்க present verb கண்டிஷன்ல வந்து present இருந்தால் உங்க ரிசல்ட்ல வந்து என்னவா இருக்கும்னா ஃபியூச்சர்ல இருக்கும், ஃபியூச்சர் பிரசன்ட்ல இருக்கும். ஓகே, எஸ். இப்போ அதே வந்து இங்க வந்து கண்டிஷன்ல வந்து பாஸ்ட் இருந்தால் இங்க ஃபியூச்சர் பாஸ்ட்ல இருக்கும், ஃபியூச்சர் பாஸ்ட். இஃப் இட் இஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்தால், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இருந்தா இங்க வந்து ஃபியூச்சர் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறும். அவ்வளவுதான். Got it? Yes. இந்த ஃபியூச்சர் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ன்ற வேர்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஃபியூச்சர் அப்படின்னா will or shall, அந்த மாடல் வேர்ப்ஸ், எந்த 9 மாடல் வேர்ப்ஸ் இருக்கு, எதுனா அது கூட ஆட் ஆயிடும்.
ப்ரெசன்ட் verb இருக்கும், இது ஒரு ஃபார்ம். ஃபியூச்சர் பாஸ்ட்னா அங்கே கண்டிப்பாக would இருக்கும், would ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். ஓகே, would and next future past perfectல would இருக்கும், would பக்கத்தில் ஒரு have இருக்கும், have பக்கத்தில் ஒரு past participle இருக்கும். இங்கே would plus present formல இருக்கணும், இங்கே past participle இருக்கும். ஓகே, so this is okay. இங்கே வந்து present எப்படி இருக்கும், அது s இருக்கும், es இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். past tense இருந்தால் ed வேர்டாக இருக்கும், past perfect இருந்தால் had plus past participle இருக்கும். so this is a combination. இந்த காம்பினேஷன் இந்த பக்கம் ரிசல்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கணும். இது இருந்துச்சுன்னா ஒரு சென்டென்ஸ் கரெக்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.